ஒட்டுமொத்த பங்களாதேஷும் இப்போ கதி கலங்கி போய் நிக்குது. முக்கியமான நகரங்கள் எதுலயுமே இன்டர்நெட் சர்வீஸ் கிடையாது. மெட்ரோ சர்வீஸ் முடக்கப்பட்டிருக்கு. சொல்லப்போனா அங்க நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்கூல், காலேஜஸ் எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க. இந்தியன் எம்பசி இந்தியன்ஸ் யாரும் வெளியில வராதீங்க, உங்க ஏரியாக்குள்ளேயே பாதுகாப்பா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கன் எம்பசி மூடிட்டே போயிட்டாங்க. இதுவரைக்கும் அபிஷியலா சுமார் ஒரு 40 பேர் இறந்து போயிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டவங்க இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு உடனே தோணலாம், என்ன ஏதாவது 2 நாட்டுக்குள்ள போர் வந்துருச்சா அப்படின்னு. பட் இங்க போர் வரல. இந்த ஒட்டுமொத்த கலவரத்துக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்த ஒரு ஹைகோர்ட்டோட ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் காரணம். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன டீட்டெயில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பிரபா டாக்ஸ்ல நான் போஸ்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 16 பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு பங்களாதேஷ் ஒரு சுதந்திர நாடா உருவாகுது. அந்த சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான பர்சனா இருந்தவர் தான் முஜிபுர் ரஹ்மான். அவருடைய பொண்ணு தான் ஷேக் ஹசீனா. இப்போ பங்களாதேஷ்ல 4வது முறையா பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு இருக்காங்க. இந்த 71ல இந்த சுதந்திர போர் நடந்தப்போ பங்களாதேஷ்ல ஒரு 2 பேர் உருவாகுது. என்ன அப்படின்னா முக்தி யோகாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முக்தி யோகாக்கள் அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் அந்த சுதந்திர போராட்டத்துல பங்களாதேஷுக்காக போராடினாங்களோ, தனி நாடு வேணும் அப்படின்னு நின்று ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் அந்த நாட்டுல இதுவரைக்கும் முக்தி யோகாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே பங்களாதேஷ்ல இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டவங்க, பாகிஸ்தானுக்கு தூது போய் சில விஷயங்களை சொன்னவங்க, பாகிஸ்தான் இது நாடு பிரிய வேணாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அங்க எடுத்து கொடுத்தவங்க, அவங்களெல்லாம் ராஜக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் அங்க அந்த ராஜக்கர்கள் அப்படிங்கிற வார்த்தை யாரையாவது திட்டத்துக்கு கூட பயன்படுத்துற ஒரு வார்த்தையா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ 71ல சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 72ல இந்த முக்தி யோகாக்களுக்கு ஏதாவது செய்யணும், தனி நாட்டுக்காக இவ்வளவு பாடுபட்டிருக்காங்க, வீரர்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேலையில 30% இடஒதுக்கீடு தராங்க. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா அந்த காலகட்டத்தில் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நிறைய கட்சிகள் மாறி மாறி வந்தாலும் யாருமே அந்த ரிசர்வேஷன்ல கை வைக்கவே கிடையாது. பட் கொஞ்சம் காலம் போக போக சுதந்திரம் கிடைச்சி ஒரு 30 வருஷம் 40 வருஷம் போக போக அங்க அந்த ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடியவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பங்களாதேஷ்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அந்த ரிசர்வேஷன் போறத வெறுக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள், இளைஞர்கள் அதிகமாக ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த டைம்ல 2018ல ஷேக் ஹசீனா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 30% ரிசர்வேஷனை கேன்சல் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த முக்தி யோகாக்களுக்கு ஆதரவாக சில போராட்டம், சில வன்முறைகள் நடந்தாலும் பட் அது சாஃப்டா ஹேண்டில் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த முக்தி யோகாக்கள் ஆதரவாக அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த பிரிவை சேர்ந்தவங்க எங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் பங்களாதேஷ் ஹைகோர்ட்ல இவ்வளவு நாளா போயிட்டு இருந்தது. ஸோ அது சம்பந்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் இப்போ ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அந்த ஹைகோர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா கவர்மெண்ட் சொன்னாங்கல்ல அந்த 30% ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு, அதையே அவங்க ரத்து பண்ணி ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த மாணவர்கள், அங்க பெரும்பாலான மாணவர்கள் இந்த ரிசர்வேஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு. அவங்க ஒரு காலத்துல சுதந்திர போராட்டம் நடத்தினாங்க, இருந்தாங்க. ஆனா அவங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள்னு இப்ப வந்தாச்சு. அவங்களுக்கு இந்த ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு ஒரு பெரிய கூட்டம் இருந்தது இல்ல, மாணவர் கூட்டம், இளைஞர் கூட்டம். அவங்க போராட்டமா இதை கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த ரிசர்வேஷன் இருக்கவே கூடாது அப்படின்னு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் 2 நாள் 3 நாள்ல அந்த போராட்டம் ஒவ்வொரு சிட்டிஸா அப்படியே பரவ ஆரம்பிக்குது. ஸோ பேரலா அதே டைம்ல இது தொடர்பா சுப்ரீம் கோர்ட்லயும் கேஸ் போகுது. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு கலவரமா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஒரு இடைக்கால தடை அப்படின்னு கொடுத்துட்டு இதை சுப்ரீம் கோர்ட் அனலைஸ் பண்ணி இது இருக்குமா, இந்த ரிசர்வேஷன் இருக்காதா அப்படின்னு சொல்லுவோம், ஆகஸ்ட் மந்த் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்படி சொல்லிட்டாங்களே, கலவரக்காரர்கள் அதாவது போராட்டக்காரர்கள், கலவரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, போராட்டக்காரர்கள் இருக்காங்களே இந்த ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க அமைதி ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அமைதி ஆகவே இல்லை. எங்களுக்கு முடிவு வேணும்,
கவர்மெண்ட்டும் இந்த ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும்னு நினைக்குதோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா போலீஸ்லாம் எங்களை அடிக்கிறாங்க. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் அணியும் எங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. நாங்க போராட போனா அங்க சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க. இந்த டைம்ல தான் பங்களாதேஷோட பிஎம் ஷைக் ஹசீனா வந்துட்டு ஒரு சேனல்ல பேசுறாங்க. சரி, அவங்க சேனல்ல வந்து பேசினா சுப்ரீம் கோர்ட்டோட அந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் இந்த விஷயம் அமைதியா போயிடும், கலவரம் இருக்காது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து பேசுனாங்க. பட் அவங்க பேசின விஷயம் வந்து இந்த போராட்டக்காரர்கள் யாருக்குமே பிடிக்கல. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நம்ம அது வர்றதை பொறுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. போலீஸ் வந்து இந்த மாணவர்கள் அவங்கள அந்த போராட்டக்காரர்களை வந்து தாக்குனது அதை பத்தி அவங்க எந்த ஒரு வருத்தம் எதுவுமே தெரிவிக்காததுனால இந்த போராட்டக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ரூலிங் கவர்மெண்ட்டும் திரும்ப அந்த ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னு நினைக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராகவே நிறைய விமர்சனங்களை கொண்டு வராங்க. இப்போ இது அப்படியே பரவி பங்களாதேஷ் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. பங்களாதேஷ்ல ஒரு ஃபேமஸான BTV, அதாவது கவர்மெண்டே நடத்தக்கூடிய அந்த சேனலை வந்து தீயிட்டு எரிச்சிருக்காங்க. உள்ள நிறைய பேர் இன்னும் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மீடியா பேசுறாங்க. இல்ல, எல்லாரையும் பாதுகாப்பா வெளியில எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சின்ன சின்ன இடத்துல நடந்துட்டு இருந்த சின்ன சின்ன கலவரம் அப்படிங்கிறது இப்ப பங்களாதேஷ் முழுக்க பரவி இருக்கு. ஏன் அப்படின்னா அங்க வந்து அந்த ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் தான் அதிகம். அப்படிங்கிறதுனால இதுக்கு எதிராக அந்த போராட்டம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் நமக்கு அகைன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதுனால இந்த போராட்டத்தை கைவிடுறதாவே இல்லை. இதுவரைக்கும் இந்த போராட்டத்துல ஒரு சுமார் 40 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அபிஷியலா ஸ்டேட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இன்ஜூர்ட் அப்படிங்கிறது 1000க்கும் மேற்பட்டவங்க இது வரைக்கும் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமெரிக்கன் எம்பசி வந்து மூடிட்டு போயிட்டாங்க இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு. இந்தியன் எம்பசி வந்து இந்தியன்ஸ் யாரும் நீங்க வெளியில வராதிங்க, நீங்க பாதுகாப்பா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. மெட்ரோ சர்வீஸ் கிடையாது. இந்த பிரச்சனை இன்னும் வேகமா பரவிட்டு இருக்கு, எல்லா இடத்துக்கும் போகுது. அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ்ல எல்லாத்துலயுமே இன்டர்நெட் சர்வீஸ் அப்படிங்கிறது நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுடைய பக்கத்து நாடு பங்களாதேஷ்ல இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் இன்னும் ஆகஸ்ட் மந்த் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இது சம்பந்தமா ஜட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்க போற ஜட்மெண்ட் தான் இந்த ரிசர்வேஷன் 30% இந்த முக்தி யோகாக்களுக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்மெண்ட். பட் அதுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? அது வரைக்கும் பங்களாதேஷ் வந்து இதை எப்படி என்ன பண்ண போறாங்க? இல்ல சுப்ரீம் கோர்ட் அதுக்கு முன்னாடியே இதுக்கான ஜட்மெண்ட் கொடுப்பாங்களா? ஒருவேளை ஜட்மெண்ட் வந்து வேறு விதமாக வந்தா இன்னும் வந்து அந்த போராட்டம் அப்படிங்கிறது பங்களாதேஷ்ல அதிகமா இருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பேர் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்ல நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல. ஸோ என்ன நடக்குது, என்ன முடிவுகள் வந்து இதுல பங்களாதேஷ் எடுக்க போறாங்க, ஷேக் ஹசீனாவோட அடுத்த மூவ் என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் இப்ப சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பா பார்ப்போம். We'll see you on next video. Bye viewers.